அனைவருக்கும் வணக்கம். 7/6/2026 வைகாசி மாதம் 24ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ராசி பலன்கள். திதி அதிகாலை 3:24 வரை சப்தமி பின் அஷ்டமி. நட்சத்திரம் காலை 7:55 வரை அவிட்டம் பின் சதயம். வாரசூலை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:57 மறைவு 6:35. ராகு காலம் மாலை 5 மணி முதல் 6:35. யமகண்டம் மதியம் 12:16 முதல் 1:50. குளிகை 3:25 முதல் 5 மணி. நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி, மாலை 3:30 முதல் 4:30 வரை. இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். எடுத்த காரியம் யாவும் வெற்றி என்ற அற்புதமான நாள். மன அழுத்தம் முழுமையாக நீங்கி முகத்தில் ஒரு பொலிவு கூடும். மூத்த சகோதரர் அல்லது சகோதரி வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து இணக்கம் ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பணப்புழக்கம் மிக திருப்திகரமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ அல்லது கமிஷன் துறைகளில் எதிர்பாராத திடீர் லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு. கொடுத்த கடன்கள் வசூலாகும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் கை ஓங்கும். மேல் அதிகாரிகள் உங்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்கவோ அல்லது புதிய முதலீடுகள் செய்யவோ சாதகமான நாள். இன்று சூரிய பகவானுக்கு காலையில் அர்க்கியம் நீர் கொடுத்து வழிபடுவது இன்னும் சிறப்பை தரும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. அதிர்ஷ்ட நிறங்கள் அடர் சிவப்பு, மஞ்சள். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தும் கௌரவம் உயரும் நாள். நீங்கள் செய்யும் செயல்களில் ஒரு நேர்த்தியும் வேகமும் இருக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகலும். பெற்றோரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ செலவுகள் குறையும். வரவுக்கு குறைவிருக்காது. ஆனால் கௌரவ குறைச்சல் வராமல் இருக்க சில ஆடம்பர செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். நீண்ட கால முதலீடுகளுக்கு இன்று வித்திடலாம். புதிய வேலை தேடுபவர்களுக்கு பெரிய நிறுவனங்களில் இருந்து நல்ல சம்பளத்துடன் ஆஃபர் லெட்டர் வர வாய்ப்பு உண்டு. சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் தடையின்றி கிடைக்கும். கூட்டு தொழிலில் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடப்பார்கள். விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபட தடைகள் நீங்கும். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அதிர்ஷ்ட நிறம் தூய வெள்ளை, வெளிர் நீலம். மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் நாள். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுபகாரியங்கள் மீண்டும் சூடுபிடிக்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசிகளும் வழிகாட்டுதல்களும் கிடைக்கும். தூரத்து உறவினர்களிடம் இருந்து சுப செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரத் தொடங்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு சாதகமான உத்தரவு வரும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியை தரும். கலை மற்றும் எழுத்து துறையினருக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும். பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாரை வணங்குவது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். அதிர்ஷ்ட எண் 3, 5. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, கிளிப்பச்சை. கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரன். ராசிநாதனான சந்திரன் 8இல் மறைவதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிறைந்த நாள். இதனால் மனதில் ஒருமித இனம் புரியாத பயம், பதற்றம் அல்லது சோர்வு காணப்படலாம். வீண் பிடிவாதம், கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது.
குடும்பத்தாரிடம் பேசும்பொழுது வார்த்தைகளில் நிதானம் தேவை. இன்று புதிய முதலீடுகள் எதையும் செய்ய வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பண பரிவர்த்தனைகளில் ஆன்லைன் ஸ்கேமர் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்கவும். பணியிடத்தில் மற்றவர்களின் வேலைகளை நீங்கள் இழுத்து போட்டு செய்ய வேண்டியிருக்கும். மேல் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது வாதாடுவதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவு தேவை. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதை நாளைக்கு ஒத்தி வைக்கவும். ஓம் நமச்சிவாய அல்லது ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை ஜெபிப்பது நல்லது. சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வதும் கெடுபலன்களை குறைக்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை கிரீம் நிறம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்த நாள். கணவன் மனைவிக்குள் இருந்த ஊடல்கள் நீங்கி அந்யோன்யம் கூடும். இருவரும் சேர்ந்து மாலை நேரங்களில் வெளியில் சென்று வர திட்டமிடுவீர்கள். நண்பர்கள் மற்றும் சுற்றத்தாரால் உங்களுடைய மதிப்பு உயரும். கூட்டு வியாபார முதலீடுகள் நல்ல பலனை தரும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த பண உதவி அல்லது சொத்துக்கள் கைக்கு வந்து சேர வாய்ப்புள்ளது. பொதுஜன தொடர்பு மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய இலக்குகளை எளிதில் எட்டும் நாளாக இருக்கும். புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பார்கள். துர்கை அம்மனுக்கு நெய் தீபமேற்றி வழிபட அனுகூலம் கூடும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு குங்கும சிவப்பு. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சந்திரன். சவால்களை சாதனைகளாக மாற்றுவீர்கள். கோர்ட் கேஸ் மற்றும் சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். நீண்ட நாள் ஆரோக்கிய குறைபாடுகள், முதுகுவலி, அஜீரண கோளாறு போன்றவை நீங்கி உடல் சீராகும். மறைமுக எதிர்ப்புகள் காணாமல் போகும். கடன்களை அடைப்பதற்கான வருமான வழிகள் பிறக்கும். தேவையற்ற கடன்களை தடுத்து சேமிப்பை உயர்த்த திட்டமிடுவீர்கள். வங்கி லோன் எதிர்பார்ப்புகளுக்கு பச்சை கொடி காட்டும் நாள். உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கு தகுந்த பாராட்டு கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் போட்டி நிறுவனங்களை விட உங்கள் உக்திகள் சிறப்பாக செயல்படும். வழிபாடு ஸ்ரீ ராகவேந்திரர் அல்லது சிரடி சாய்பாபாவை வணங்குவது மன அமைதியை தரும். அதிர்ஷ்ட எண் 5, 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை சாம்பல் நிறம். துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். பூர்வ புண்ணிய பலத்தால் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே முடியும். பிள்ளைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமணம் தொடர்பாக எடுத்த முயற்சிகள் நல்ல முடிவை தரும். பூர்வீக கலைகளில் ஆர்வம் கூடும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்குபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். ஊக வணிகம் மற்றும் பங்குச்சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும். எனினும் பேராசைப்படாமல் இருப்பது நல்லது. புதிய சொத்துக்கள் வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். தகவல் தொழில்நுட்பம், மீடியா மற்றும் சினிமா துறையினருக்கு புதிய திருப்புமுனை ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களின் கிரியேட்டிவ் ஐடியாக்கள் பெரிய அளவில் பேசப்படும். குலதெய்வத்திற்கு வீட்டில் நெய்தீபமிட்டு மனதார வேண்டிக் கொள்ளவும். அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு சந்தன நிறம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். வீட்டில் ஆடம்பர பொருட்கள், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டுகள் வாங்கி மகிழ்வீர்கள். தாயாரின் உடல்நிலை சீராகும். அவருடனான பிணைப்பு அதிகரிக்கும். சொந்த வீடு அல்லது மனை வாங்க வேண்டும் என்ற கனவு உங்களுக்கு அதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் இன்று சாதகமாகும். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் சற்று வரலாம். எனினும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்ய இது மிகச்சிறந்த நாள்.
விவசாயம், பால் பண்ணை, உணவு தொழில் செய்பவர்களுக்கு அமோக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலைப்பளு இருந்தாலும் வீட்டில் இருக்கும் நிம்மதி உங்களை சோர்வடையச் செய்யாது. மாரியம்மன் அல்லது நவக்கிரக ராகு வழிபாடு உகந்தது. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு, மஞ்சள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய, வீரிய ஸ்தானத்தில் சந்திரன். உங்கள் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் நாள். எடுத்த காரியத்தை முடித்தே தீருவேன் என்ற வைராகியம் இருக்கும். இளைய சகோதரர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். தகவல் பரிமாற்றங்கள் மூலம் நல்ல செய்திகள் தேடி வரும். குறுகிய கால முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் பார்க்கலாம். பயணங்களால் பண வரவு உண்டாகும். கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் மற்றும் டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் பல மடங்கு பெருகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் பொறாமை குணத்தை உங்களின் திறமையால் வெல்வீர்கள். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாற்றி வழிபட புத்தி கூர்மை அடையும். அதிர்ஷ்ட எண் 3, 4. அதிர்ஷ்ட நிறங்கள் தங்க, மஞ்சள், குங்கும பூ நிறம். மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். வாக்கு சாதுரியத்தால் சாதிக்கும் நாள். உங்கள் பேச்சிற்கு பிறர் கட்டுப்படுவார்கள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சுமூகமான சூழல் நிலவும். குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கண் மற்றும் பல் உபாதைகள் இருந்தால் இன்று குணமாகும். தன வரவு மிகச் சிறப்பாக இருக்கும். வங்கியில் சேமிப்பு உயரும். பழைய நகைகளை மீட்கவோ அல்லது புதிய நகைகளை வாங்கவோ சாதகமான நாள். பேச்சை மூலதனமாக கொண்ட ஆசிரியர்கள், வக்கீல்கள், ஜோதிடர்கள் மற்றும் மார்க்கெட்டிங் துறையினருக்கு பொற்கால நாள். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும். லக்ஷ்மி நரசிம்மர் அல்லது மகாலட்சுமியை வழிபட பண வரவு தடைபடாது. அதிர்ஷ்ட எண்கள் 8, 9. அதிர்ஷ்ட நிறங்கள் அடர் நீலம், கரு நீலம். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் ஜென்ம 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 சந்திரன் பயணிப்பதால் சந்திரன் உங்களுக்கு ராசியிலே சஞ்சரிப்பதால் இன்று ஜென்ம சந்திரன் பலன்கள் நடக்கும். கற்பனைகள் சிதறடிக்கும். புதிய சிந்தனைகள் தோன்றும். ஆனால் அதே சமயம் மன அலைச்சலும், இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற இரட்டை மனநிலையும் வரலாம். முடிவுகளை நிதானமாக எடுப்பது நல்லது. வரவு இருந்தாலும் ஆடம்பர எண்ணங்களால் தேவையற்ற பொருட்கள் வாங்கி செலவுகள் செய்ய நேரிடலாம். பட்ஜெட் போட்டு செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. உணர்ச்சி வசப்பட்டு யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அல்லது வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், நீலம். மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன். செலவுகள் துரத்தும் நாள். ஆனால் அவை அனைத்தும் சுப விரயங்களாக செலவுகள், சொத்து வாங்குவது, மருத்துவ காப்பீடு புதுப்பிப்பது போன்றவை இருக்கும். தூக்க குறைபாடு அல்லது தேவையற்ற சிந்தனைகளால் அலைச்சல் வரலாம். யோகா அல்லது தியானம் செய்வது மனதிற்கு நிம்மதி தரும். வரவை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளுக்கு கடிவாளம் போடுவது நல்லது. புதிய முதலீடுகளை தவிர்த்து பழைய முதலீடுகளை பராமரிக்கலாம். வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. உள்ளூர் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் கவனமாக இருக்கவும். பைரவர் வழிபாடும் சனிக்கிழமை என்பதால் சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றுவதும் சங்கடங்களை தீர்க்கும். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. அதிர்ஷ்ட நிறங்கள் தங்கம், வெளிர் மஞ்சள்.
இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டோம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.